நான் கேட்கிறேன், இந்த நாட்டுடைய அரசுகளுக்கும் சட்டங்களுக்கும் எதற்கும் அஞ்சாமல் பணக்காரர்கள் பணம் இருக்கிறது என்பதற்காக எங்கள் உள்ளூர் மக்களை வாட்டி வதைத்தால் எங்கள் வீரப்பனார்கள் உருவாவார்கள். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இப்படித்தான் ஈழத்தில் நடந்தது. இப்படித்தான் தமிழர்கள் அங்கு அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள். அதற்கு பிறகு அந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை கண்டு இன்றைக்கு தன் நண்பர்களோடு ஒரு வில்வெட்டு எண்ணிக்கையில் வீதிக்கு வந்து ஆயுதத்தை கையில் தூக்கியதுதான் விடுதலை புலிகளின் போராட்டம். நீங்க என்எல்சில பண்றீங்க, தலாலாமல பண்றீங்க, திருச்சி பெல்லில பண்றீங்க, ரயில்வே துறையில பண்றீங்க, இன்கம் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயக்கர் பவனிலே 1200 அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறீங்க. ஒருவன் கூட தென்னிந்தியன் கிடையாது. இன்னைக்கு எல்லா விமான நிலையங்களையும் CAF என்று சொல்லக்கூடிய வட இந்தியர்களை, இந்திக்காரர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினரையே சட்டையை பிடித்து நீ இந்தி தெரியவில்லையா, நீ இந்தியன் இல்லை என்று சொல்லுகின்ற துணிச்சலை மோடி பாசிச அரசு வட இந்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறது.